ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். அடியன் சுவாமி, ரொம்ப அற்புதமாக இருந்தது. அடியன் தேவரீருடைய விளக்கங்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சுவாமி இதே பதிகத்திலேயே பார்த்த குருவின் அளவில் பரிவின்னி சீர்த்தமிகு ஞானமெல்லாம் சேர்த்தாலும் கார்த்தகடல் மண்ணின் மேல் துன்புத்து மங்குமே தேங்காமல் நன்னுமே கீழா நரகு என்று இதிலே தெரிவிக்கிறார். முன்பு சுவாமியானவர் ஐந்து பொருள் அளித்தவன்பால் அன்பிரால் நஞ்சில் மிக கொடியர் என்று அந்த நாம் அவரிடத்திலே ஆச்சாரிய பக்தியானது இல்லை என்னால் என்னெல்லாம் நடக்கும் என்று இந்த சரீரம் போவது மட்டுமில்லாமல் ஆத்மாவே அழிந்துவிடும் என்பதை ரொம்ப ஆச்சரியமாக தெரிவித்தார் என்பதை தேவரீர் தெல்ல தெளிவாக விவரித்தது. அதே போல் இதிலே நாம் ஆச்சாரின் மேல் பக்தி இல்லாமல் நாம் எவ்வளவு ஞானங்களை சேர்த்தாலும் இது துன்புத்து மங்கும் என்று தெரிவிப்பதாக அடியேன் இந்த பாசுரங்களை தெரிகிறது. இந்த பாசுரத்தின் விளக்கத்தையும் தேவரீர் தெளிவுபட விளக்குமாறு பிரார்த்திக்கிறேன் அடியேன். இதில் காட்டியிருக்கக்கூடிய கருத்தும் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. அதாவது ஆச்சாரிய பக்திங்கிறது ரொம்ப முக்கியம்னு பார்த்துட்டோம். அதுக்கு மேலே இன்னொரு கேள்வி வந்துடும். சரி, ஆச்சாரியன் நமக்கு கொஞ்சம் அடிப்படை ஞானத்தை கொடுத்துட்டார், நாமே இதுக்கு மேலே படித்து தெரிஞ்சுக்கலாமே. நமக்கு நிறைய படிக்கிற சக்தி இருக்குது, ஞானமும் இருக்குது, கொஞ்சம் அடிப்படை ஞானம் இருக்குது. எதுக்கு நம்ம இன்னொருத்தர் இடத்துல பிரயத்தனப்பட்டு நம்ம கஷ்டப்பட்டு கற்றுக்கணும்? எனக்கே ஞானம் இருக்குது, நானே மேலே படித்து தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அப்படி படிக்க என்ன ஆகும்னா, ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் படிக்கும்போது நமக்கு அந்த வினயமானது போய் கர்வமானது வந்துடும். நமக்கே ஞானம் இருக்குன்ட்டு. இப்போ இதுவே நமக்கு ஒரு கெடுதல் ஆகிடும். நம்முடைய சம்பிரதாயத்தில் சொல்லும் பொழுது பல இடங்களில் வியாக்கியானங்கள்லாம் கூட எடுத்து காட்டுவாருது. அதாவது நாம ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டோம் என்றால் அது இழிம்பு, ரொம்ப தாழ்ந்தது. அதே ஒரு ஆச்சாரிய முக்கியமான ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டோம்னா அது உயர்ந்தது அப்படிங்கிறத வியாக்கியானத்திலே நிறைய இடத்துல எடுத்து காட்டுறார். திருமொழி வியாக்கியானத்தில் வந்திருக்கு, ஈடு வியாக்கியானத்தில் வந்திருக்கு. அது பல பாசுரம்லாம் வரும்பொழுது குருகூர் சடகோபன் செய்த அப்படின்லாம் வரும்பொழுது இது அதை பயில்பவர்கள் அப்படின்லாம் வரும். அதில் வல்லார் அப்படின்லாம் வரும். வல்லார்கள்னால் எப்படி வல்லார்கள்னால், ஒரு ஆச்சாரிய முக்கியமான இதை கற்றுக்கொண்டு நன்றாக தேறினவர்கள் அப்படின்னு அர்த்தம். வல்லார்னா இது இவரே படித்து நல்லா தெரிஞ்சுட்டார் அப்படிங்கிற வல்லார் இல்லை. அப்படிங்கிறத சொல்லும்போது இதை போலவே விளக்குவார்கள். தானாக படித்து தெரிந்து கொள்வது இழிம்பு, பெரியோர் இடத்துல கேட்டு தெரிந்து கொண்டு அதன்படி நாம் இருப்பதுங்கிறது உயர்ந்ததுங்கிறத எடுத்து காட்டுவார்கள். இப்போ நமக்கு இந்த ஆச்சாரியன் நமக்கு அவ்வளவு பிராதானியம் இல்லை, நாமே விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துடுதுன்னா அப்போ என்ன ஆகிடும்னா, அது நமக்கு இந்த சம்சாரத்திலேயே இருந்து கீழே போகிறதுக்கான ஒரு காரணமாகிடும் அப்படிங்கிறார். அது எதனால் அப்படி சொல்கிறாருன்னு பார்த்தா, இதே போல் ஒரு விஷயத்தை நமக்கு பிள்ளைலோக்காச்சாரியர் ஸ்ரீவச்சன பூஷணத்தை காட்டியிருக்கார். இந்த சப்த காதைங்கிறதே ஸ்ரீவச்சன பூஷணத்துடைய சுருக்கம் தானே. அதில் காட்டின அர்த்தத்தை தான் இதில் எடுத்து காட்டுறார். தாமரையை அலர்த்த கடவ சூரியன் தானே, அந்த ஜலத்தினுடைய சம்பந்தம் இல்லை என்றால் அதை உலர்த்தி விடுவான் அப்படிங்கிறார். இப்போது தாமரை இருக்குது, சூரியனும் இருக்குது. இந்த தாமரைங்கிறது சூரியனால் தான் மலர்றது. எதனால் மலருது? அந்த ஜலத்தினுடைய சம்பந்தம் இருக்கும்போது தான், ஜலத்தில் இருக்கும்போது அது மலர்றது. அதே அந்த தாமரையானது ஜலத்திலேருந்து நிலத்துக்கு வந்து கீழே விழுந்துடுது. அதே சூரியனும் அங்கே இருக்குது. அப்போ அந்த சூரியன் அந்த தாமரை மேலே படும்போது என்ன ஆகுது? அது உலர்ந்து போய்டுறது. மலர்ந்தது போய் இப்போது உலர்ந்து விடுகிறது. அதே போல தான் இங்கே ஒரு ஆச்சாரிடத்துல பரிவோடே அந்த விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டு அதில் சொன்னபடி நடக்கிறோம்னா இந்த ஞானங்கிறது நன்றாக பகவானாலே வளர்க்கப்படும். அதே ஆச்சாரியன் வேண்டாம், எனக்கு அந்த ஆச்சாரியன்லாம் முக்கியம் இல்லை, நானே விஷயத்தை கற்றுண்டு நானே அதை நன்னா தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நாம் சொல்ல ஆரம்பித்தோம்னா அதுவே நமக்கு கெடுதலாக ஆகிவிடும். எதை போல அந்த பகவானே நம்ம பார்க்க போகிறான். உனக்கு இந்த நிலையை கொண்டு வந்ததே ஆச்சாரியன் தானே, ஏதோ ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்து மூலமாக தானே. யாராக இருந்தாலும் ஆரம்ப பாடம் யார்கிட்டையோட்ட கேட்டு தானே இருக்கணும். அந்த அடிப்படை ஞானம் ஒருத்தருக்கு ஏற்பட்ட பிறகு தானே மேலே படிக்கணுங்கிறது வரும். அப்போ மேலே அவர் படிக்கிறதுக்கும் அந்த ஆச்சாரியனிடத்துலையே நீ பக்தியோடு இருந்து அதை கற்றுக்கணும். அது பண்ணாமல் நீயா இதை பண்ணுறேன் அப்படின்னு நிறைய ஞானத்தை நீ சேர்த்து கொண்டாலும் கூட அது என்ன ஆகிடும்? கடைசியில் அது இந்த கர்வத்துக்கு காரணமாகிடும்.
எனக்கு யாரும் சொல்லி கொடுத்ததில்லை, நானே தெரிஞ்சுட்டேன் அப்படிங்கும்போதே நம்ம ஒருத்தர் அண்டி இருக்கணுங்கிற அந்த எண்ணம் போயிடும். அப்போ நமக்கு அந்த கர்வமானது தலையெடுக்க ஆரம்பிச்செடுத்துன்னா அப்போ அந்த கர்வமே நமக்கு மற்ற ஆத்ம குணங்களெல்லாம் அமுக்கிடும். நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சத்வகுணத்தையாக இருக்கட்டும், அதே போல் சமம் தமம் போன்ற இந்திரியங்கள் அடக்கக்கூடிய குணமாக இருக்கட்டும், இதெல்லாம் நமக்கு அடங்கிடும். ஏன் எனக்கே எல்லாம் தெரியறது, நானே பெரிய வித்வான், நானே பெரிய ஞானி அப்படிங்கிற எண்ணம் வந்துடுத்துன்னா அப்போ மற்றது எல்லாமே அதனாலே நல்ல குணங்கள் எல்லாம் அடங்கி திரும்பி தோஷங்கள் தலையெடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ தோஷங்கள் தலையெடுக்க என்ன ஆகும், நமக்கு இந்த சத்துவகுணமானது குறைந்து ஞானம் குறைந்து போயிடும். ஏன்னா சத்துவம் எப்பொழுது நன்றாக இருக்கிறதோ அப்பொழுது தான் ஞானம் நன்றாக ஏற்படும். இந்த சத்துவகுணமே நமக்கு குறைஞ்சிடுதுன்னா அப்போ நமக்கு என்ன ஆகும், ஞானமும் குறைய ஆரம்பிச்சிடும். இப்படி இது நமக்கு சொரூப நாசத்திலேயே கொண்டு போய் விட்டுடும். அதுதான் இங்கே சொல்கிறார், இந்த கார்த்த கடலின் மேல் இருந்து துன்புற்று நன்னிமே கீழா நரகம்னு நரகம்னா இந்த இடத்து சம்சாரமே தான் நரகம், வேறு தனியாக நரகத்தை சொல்லலை. விடியாவின் நரகம்னு இந்த சம்சாரத்தை தான் ஆழ்வார்கள் காட்டுறா. பொதுவாக நரகம்னா விடிவு உண்டு, ஆனால் இந்த சம்சாரங்கிற நரகத்துக்கு விடிவே கிடையாது. அப்படிப்பட்ட இந்த நரகத்திலேயே இவன் போய் அழுந்தி விடுவான் என்று அந்த பாசுரத்தில் எடுத்து அழகாக காட்டுறார். அதனால் இந்த விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுதும் இதே தான் மந்திரத்திலும் மந்திரத்துக்குள்ளீடான வஸ்துவிலும் மந்திரப்பிரதான ஆச்சாரியன் பக்கத்திலும் பிரேமம் கணக்க உண்டானால் காரியகரமாவது. இந்த அர்த்த பஞ்சக ஞானமே நமக்கு எப்பொழுது ஏற்படும், இந்த காரியகரம்ங்கிறதே அங்கே அர்த்த பஞ்சக ஞானம் ஏற்படுறது தான் சொல்கிறார் அதில், அந்த சூத்திரத்தில். அர்த்த பஞ்சக ஞானம் எப்பொழுது ஏற்படும், மந்திரத்திலும் நமக்கு அன்பு இருக்கணும், மந்திரத்தினுடைய குறிக்கோளான வஸ்து அதுலேயும் நமக்கு பக்தி இருக்கணும், பிரேமம் இருக்கணும், அதை கொடுக்கக்கூடிய ஆச்சாரியத்திலையும் நமக்கு பிரேமம் இருக்கணும். இது மூணுமே இருந்தால் தான் அர்த்த பஞ்சக ஞானம் நமக்கு தெளிவாக ஏற்படும். அர்த்த பஞ்சக ஞானம் நல்லா தெளிவாக ஏற்பட்டால் தான் நம்ம நழுவாமல் இருக்க முடியும். எப்பொழுது அந்த அர்த்த பஞ்சக ஞானம் நமக்கு தெளிவாக இல்லையோ அப்போ நமக்கு நழுவுதலுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம சரிக்கணும்னா கீழே விழ வேண்டிதான். அதுதான் இந்த பாசுரத்தில் எடுத்து அழகாக எடுத்து காட்டியிருக்கார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org